بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நம்முடைய உரைக்கு பிறகு ஒரு சகோதரர் வந்து சந்திச்சாங்க. வந்தவர் அதுக்கு முதல் நாள் உரையில சூரத்து நூஹ் சம்பந்தமா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரச்சாரம், அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சது, இந்த மக்களை அழைச்சது, பாவ மன்னிப்பை நோக்கி அழைத்தது, அதுக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் நற்கூலி தருமா அப்படின்னு சொன்னது, இந்த விஷயங்கள்லாம் சூரா நூஹ்ல இடம்பெற்றிருக்கு. அதை போய் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அவர் சகோதரர் போய் எடுத்து பார்த்துருக்குறாங்க, படிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. வந்தவர் அந்த தகவலை வந்து சொன்னார், அது மாதிரி எடுத்து படித்தேன். ஆனால் வந்து அது நீங்கள் சொல்லும்போது எளிமையாக புரிகிற மாதிரி இருக்குது, அதை எடுத்து படித்து பார்க்கும்போது அது அவ்வளோ விளங்குறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது, உள்வாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா, பொதுவாகவே கற்றல் அப்படிங்கிறது எளிமையாக நிகழாது. கேட்டல் அப்படிங்கிறது சும்மா கேட்டு தான் போயிடும் தானே. கேட்டதை உள்வாங்கி உள்ளே வச்சு அசை போட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. வெறுமனே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறது, அல்லது சும்மாவே கேட்டுக்கொண்டு இருக்கிறது, அப்படி சொல்லப்படுற தகவல் மட்டுமே அதாகவே புரிந்து கொள்வது, அதிலிருந்து வேறொன்றை புரிந்து கொள்ளாமல் அதை மட்டுமே புரிந்து கொள்வதுங்கிறது அது வாழைப்பழத்தை உரிச்சு கையில் கொடுக்குற மாதிரி, அது ஒன்றும் பெரிய சிரமத்துக்குரியதாக இருக்காது. அதனால கற்க வேண்டும்ங்கிற ஆர்வத்தோடு எடுத்து கொஞ்சம் படிக்க நினைக்கும் பொழுது அதில் இருக்கிற வார்த்தை அமைப்பு, அது முன்பின் தொடர், அது என்ன சொல்ல வருதுங்கிற கருத்து, அதெல்லாம் ஒரே வார்த்தையில் ஒரே வாசிப்பில் கிடைச்சிடாது. 1க்கு 2 தடவை 3 தடவை வாசிக்கும் பொழுது தான் அது என்ன செய்திகளை சொல்ல வருது அப்படிங்கிறது விளங்கும். அதனால நீங்கள் அந்த புரியலை என்பதற்காக வேண்டி சிரமம் பார்த்து விட்டுறாம தொடர்ந்து நீங்கள் அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லாஹ்வுடைய 20 நாள் அது கூடிய விரைவில் உங்களுக்கு வசப்பட்டுரும். எப்படி வாசிக்கிறது, எப்படி வாசித்ததை மனதில் பதிய வைக்கிறது, புரிந்து கொள்வது எப்படிங்கிறது எளிமையாக உங்களுக்கு வசப்படும். அது படிக்க படிக்க கண்டிப்பாக அது வசப்படத்தான் செய்யும். குர்ஆனை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் குர்ஆனுடைய பண்புகளில் ஒன்றா சொல்லி காட்டுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். இந்த குர்ஆனை வந்து சிந்திப்பதற்கு நாம் எளிதாக ஆக்கி இருக்கிறோம்னே சொல்றான். ஃபஹல் மின் முத்தகிர், சிந்திக்கிறவங்க உண்டா? இது ரொம்ப லேசாக தான் இருக்கும். ஆனால் முதல்ல புதுசாக உள்ள நுழைகிற நேரத்தில் ஒரு சிரமத்தை போல தோன்றும் அப்படின்னு பதில் சொன்னால், அதோட சேர்த்து நேற்று பேசுகிற நேரத்தில் குதிரைகளை பற்றி ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் வர்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் போய் இன்னைக்கு போய் அந்த அத்தியாயத்தை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த சகோதரருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும்னு அல்லாஹ் அவருக்காக நம்ம துவா செஞ்சுக்கிறோம். வேற யாரும் அந்த மாதிரி வாசகம் இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பெரும்பாலும் கம்மியாக தான் இருக்கும், அது தெரிஞ்ச செய்திகள்லாம் இருந்தாலும். அதுக்காக நீங்கள் இப்போ நம்ம அந்த செய்தியை பதிவு பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அது மேலும் மேலும் வளரணும் என்பதற்காக வேண்டி. கேட்டலை விட திருக்குர்ஆனை எடுத்து வாசித்து படித்து உள்வாங்குதல்ங்கிறது அது அதை விட பல மடங்கு மேலானது, பல மடங்கு ஞானத்தை தரக்கூடியது. நாம சொல்லும்போது கூட கூடுதல் குறைவாக சொல்லிடுவோம், சரியான விளக்கம் இல்லாமல் சொல்லிடுவோம். நாம சொல்ற விளக்கத்தை தாண்டி நீங்க எடுத்து படிக்கும்போது அது கூடுதலாக வேறொரு விளக்கத்தை உங்களுக்கு தரும். உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். நான் இதுக்கு தான் இது தீர்வுன்னு சொல்லுவேன், ஆனா உங்களுக்கு வேற பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதுக்குள்ள இருக்கும், அது எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில நான் என்ன பிரச்சனையை சந்திக்கிறேனோ அதுக்கான தீர்வாக மட்டுமே நான் உங்களுக்கு முன்வைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைக்கான தீர்வாகவும் அது அதுக்குள்ள இருக்கிறது. அது எப்ப கிடைக்கும்னு கேட்டால் உங்களுக்கு தான் கிடைக்கும், அது எனக்கு கிடைக்காது. அதை நீங்க சிந்திக்கிற பொழுதுதான் அதனுடைய விஷயத்தை நீங்க கண்டறிய முடியும் என்பதை சொல்வதற்காக, நினைவுபடுத்துறதுக்காக இந்த தகவலை சொல்லிக் கொள்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நாம வந்து பாவங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதற்கு அல்லாஹ்வை எவ்வளவு தூரம் ஆழமாக அறிகிறோமோ, ஆழமாக புரிந்து கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு நாம பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்று தூரமாக முடியும் அப்படிங்கிற செய்திகளை நேற்றைக்கு பார்த்தோம். இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய குர்ஆனுடைய ஒரு அற்புதமான வசனம், நம்ம எல்லாருமே பல முறைகள் கேள்விப்பட்டிருக்கிற பயான்கள்ல அதிகம் குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் அறிவாளிகள் தான், அறிஞர்கள் தான், அல்லாஹ்வை அறிந்த அறிஞர்கள். அல்லாஹ்வை பற்றிய, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றிய விஷயங்களை எல்லாம் சிந்திச்சு, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுடைய திறன் என்ன, அல்லாஹ்வுடைய நிர்வகிக்கிற பண்பு என்ன, அவனிடத்துல என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கிறது, அவன் எதை விரும்புகிறான், எதை வெறுக்கிறான் என்பன போன்ற அல்லாஹ்வை பற்றியான அறிவு யாரிடத்தில் அதிகம் இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி நடப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது.
அவன் அல்லாஹ்வுடைய அச்சம் யாருக்கு வருகிறதோ கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வுடைய பயத்துல பாவத்துல இருந்து விலக ஆரம்பிச்சிருவார். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கவனிக்கிறான், நம்ம இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு விலக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பயம் கூட 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 நம்மள பாவங்கள் குறையும். பயம் குறைய 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 பாவங்கள் கூடும். அப்ப பயம் கூடுவதற்கு வழி என்ன? அல்லாஹ்வை பற்றி அறிவதே வழி. ஒரு பாம்பின் மீது பயம் வருகிறது அப்படின்னு சொன்னா பாம்பை பற்றிய அறிவு பாம்பை பற்றிய பயத்தை தரும். பாம்பை பற்றி எந்த அறிவுமே இல்லாத ஒரு சின்ன குழந்தை பாம்போடு விளையாட போகும். ஒரு நெருப்பை பற்றி அறிவு இருக்கிறது, அதனால தான் நம்ம நெருப்பு கிட்ட விளையாடுறது இல்லை, கவனமா இருக்கணுங்கிறோம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டியான்னு பார்க்க சொல்றோம். அந்த கேஸை திறந்து வச்சா அது பெரிய சிக்கலை உண்டாக்கிடுங்கிறோம். விரலை கொண்டு போய் அதில் வச்சு விளையாடுற வேலைகளை நம்ம செய்யறது இல்லை. ஆனால் அதுவே வேற தெரியாத ஒரு 4 மாச குழந்தை 6 மாத குழந்தை என்ன பண்ணும்? பக்கத்தில் நெருப்பு இருந்தாலும் தெரிய நல்லா கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் கையை வைக்கத்தான் செய்யும். அப்ப அந்த நெருப்பை பற்றிய அறிவு நெருப்பின் மீதான பயத்தை தருகிறது. பாம்பை பற்றிய அறிவு பாம்பின் மீதான பயத்தை தருகிறது. படைத்த இறைவனை பற்றிய அறிவு இந்த பாவங்களின் மீதான பயத்தை தரும். படைத்த இறைவனை பற்றிய அறிவு இறைவன் மீதான பயத்தை தரும். இறைவன் மீதான பயம் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆளப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பாவங்கள்ல இருந்து தீமைகள்ல இருந்து இறைவன் தடுத்தவைகள்ல இருந்து நம்மை நாம விலக்கிக் கொள்ள முடியும். அடுத்து நாம இந்த பாவங்கள்ல இருந்து விலகுவதற்கு இன்னொரு மிக முக்கியமான வழிமுறையை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய அறிவின் வழியாக பாவத்திலிருந்து விலகுவதை போல அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் வழியாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் நெருங்க 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 நீங்கள் பாவத்திலிருந்து விலகுவீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய கலாம் திருக்குர்ஆன். குர்ஆனோடு நாம எவ்வளவு தூரம் நெருக்கம் பாராட்டுகிறோமோ அவ்வளவு தூரம் அந்த திருக்குர்ஆன் நம்மை தீமைகளில் இருந்து பாவங்களில் இருந்து தடுத்து நிறுத்துகிற வேலையை அந்த திருக்குர்ஆனே செய்துவிடும். குர்ஆனோடு நெருக்கம் நமக்கு ரொம்ப அதிகம் அவசியம். உண்மையில துன்பங்கள்ல துயரங்கள்ல நீங்க சிக்கிக்கொள்ள கூடாது என்று நீங்கள் நிஜமாகவே விரும்பினால், உங்களுக்கு வருகிற வாழ்க்கையின் கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஹாப்பி, மனசுல நிம்மதி இருக்கணும் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த தேவை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா, நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை அல்லாஹ்வுடைய வேதத்தோடு உங்களுடைய தொடர்பை அதிகரிச்சுங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நாம எவ்வளவு தூரம் அதிகப்படியான தொடர்பை மேற்கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் விலகும். பாவங்கள் இருந்து எவ்வளவு தூரம் விலகிறோமோ அவ்வளவு தூரம் துன்பங்கள்ல இருந்து நாம விடுபட்டு இன்பத்தை நோக்கி நகர முடியும். திருக்குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மூமின்களே நினைக்கல, மனிதர்களே நினைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கது ஜாத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. ஜாத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது. வ ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் இருக்கிற நோய்களுக்கான நிவாரணமும் வந்திருக்கிறது. அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற அந்த உபதேசம் அல்லாஹ் சொல்றது குர்ஆனை தான் சொல்றான். அல்லாஹ்விடமிருந்து இந்த குர்ஆன் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறது, படிப்பினை தரக்கூடிய செய்திகள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஒரு ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் எழுகிற உள்ளங்களில் உண்டான நோய்களுக்கான நிவாரணமும் அதற்குள்ளே இருக்கிறது. ஒரு ஹுதன், நேர்வழியும் இருக்கிறது. ஒரு ரஹ்மத்துல் லில் மூமினீன், மூமின்களுக்கு அருளும் அதற்குள்ளே இருக்கிறது. இந்த திருக்குர்ஆன் என்னவெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது சொல்ல, அதுல உபதேசம் இருக்கிறது, அதுல உள்ளத்தின் சிக்கல்களுக்கு தீர்வு இருக்கிறது, நேரிய வழி எது என்பதை பற்றிய தெளிவு அதற்குள்ளே இருக்கிறது, இறை நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு அல்லாஹ்வின் அருளும் அதற்குள்ளே இருக்கிறது. இந்த எல்லா விஷயமுமே நம்முடைய வாழ்வின் இன்பத்திற்கான அடிப்படை கூறுகள். நாம இன்பமா வாழ்வதற்கு இந்த எல்லா செய்திகளும் நமக்கு தேவை. அதுல குறிப்பாக அல்லாஹ் இரண்டாவது சொல்லி காட்டுகிற ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் பிரச்சனைக்கு நோய் நிவாரணம் இருக்குன்னு சொல்றானே, உள்ளத்து பிரச்சனைக்கு தீர்வு கண்டாச்சுன்னா அதுக்கு பிறகு வேற எந்த பிரச்சனையும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. பிரச்சனை துன்பம் துயரம்னு நீங்க சொல்றீங்களே, அதெல்லாம் என்னதுங்கிறீங்க? நம்ம எல்லாம் சொல்லுவோம், நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை தான் பிரச்சனை 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 பேசிக்கிட்டே இருப்போம். அவன் பிரச்சனை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, காசு இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நம்ம சுற்றி இருக்கிற புற காரியங்களை, புற செயல்களை, புற மனிதர்களை நாம பிரச்சனையாக பார்த்து கொண்டே இருப்போம். ஆனா உண்மையில நிஜமா பிரச்சனை புறச்சூழல்ல இல்லவே இல்லை. இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் நம்முடைய அகத்திலே தான் இருக்கிறது. உள்ளம் ஒன்றை எப்படி பார்க்கிறது என்பதை பொறுத்து ஒரே விஷயம் ஒருத்தருக்கு இன்பமா இருக்கும், அதே விஷயம் இன்னொருத்தருக்கு துன்பமா இருக்கும். பார்க்கிற பார்வையில் தான் வேறுபாடு. இவர் எப்படி பார்க்கிறார், அவர் எப்படி பார்க்கிறார். பார்வை மாறி போச்சுன்னா இவருக்கு இருக்கிற அதே சூழல் அவருக்கு இருக்கும், ஆனா அவர் நிம்மதியா உட்கார்ந்திருப்பார். இப்ப நபிகளாருடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் போர்க்களத்தில் நிக்கிறாங்க. ஒரு போர்க்கள பயணத்துக்கு போயிட்டு வர்றாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு நபி மொழி. அந்த போர்க்கள பயணத்தின் பொழுது, போர்க்கள பயணம்னா எப்படி இருக்கும்? போர்க்கள பயணம் எவ்வளவு நெருக்கடியா, எவ்வளவு துன்பம் நிறைந்ததா,
ஏன்னா போர்க்களம்லாம் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற போராட்டம் கிடையாது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற போராட்டம் எல்லாம் சாயங்காலம் ஒரு 3 மணி 3:30 மணிக்கு கிளம்பணும்னா ஒரு 5:30 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். கொஞ்ச நேரம் ஒரு பதாகை தூக்கிடுவோம், முன்னாடி சத்தம் போடுவோம், ஒரு கோஷம் போடுவோம், அது கூட்டத்தில் கூட்டமா நின்றுப்போம். ஒருவேளை போலீஸ் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது மண்டபத்தில் உட்கார வச்சிருப்பாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. பெரிய போர் அப்படின்னு நம்ம அறிவிச்சுக்குவோம், பேசிக்குவோம். ஆனா உண்மையில நபிகளார் காலத்தில் நடைபெற்ற போர் போர் போர்னு பேசுறோம். அது இந்த போராட்டமா? இந்த போராட்டம் இப்படிப்பட்டது. இதுக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. அது பேர் இழப்புகள், பெரும் துன்பங்கள். நேருக்கு நேராக களம் கண்டு மோதி சண்டையிட்டு கால்களை, ஆயுதங்களை, கேடயங்களை பயன்படுத்தி எதிரிகளுடைய கழுத்துக்களை வெட்டி, கைகளை வெட்டி, கால்களை வெட்டி, துன்பப்படுத்தி, கொலை செய்து ஒரே ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு இடையில இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுனாலே அவனால பல மாதங்களுக்கு தூங்க முடியாது. ஒரு பெரிய கூட்டம் இங்கிட்டு அங்கிட்டு இப்படி மோதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே செத்து கிடக்குது மனித சடலங்கள். எப்படி இருக்கும் அது? அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. நமக்கு முந்தின தலைமுறை கூட ஏதோ சுதந்திர போராட்டம்ங்கிற பேர்ல அங்கொன்னு இங்கொன்னுமா இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்துருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தலைமுறையில இதை கற்பனை செய்து கொள்வதற்கு கூட நமக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான, ஒரு ரொம்ப சொகுசான, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விலகிய ஒரு அரை நூற்றாண்டு 3/4 நூற்றாண்டு காலம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நல்ல கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய கூட்டம், இங்க ஒரு 500 பேர், அங்க ஒரு 500 பேர், இங்க ஒரு 1000 பேர், அங்க ஒரு 1000 பேர், 2 பேரும் உடலோடு உடல் மோதி ஒருத்தர் வெட்டி குத்தி கொலை பண்ணி செத்து உடலங்கள் சடலங்களை தூக்கி வீசி எவ்வளவு கொடூரமா இருக்கும். அப்ப அந்த கொடூரங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் அது பெரிய பீதி. அதை முடிச்சுட்டு வெளியில வர்றதா இருந்தாலும் அதுவும் பெரிய பீதி. போற முடிச்சுட்டு வெளியே வர்றோம்னா யாருக்கும் பேச்சே வராது, மயான அமைதி இருக்கும். ஏன்னா அதுல இழந்த துன்பங்கள், அடி வாங்கின அடி. எத்தனை பேர் கூட வந்த அவர் கூட வந்தவர் இப்ப பாதி பேர் கூட இருக்க மாட்டாங்க. ரிட்டர்ன் போகும்போது பல பேர் மௌத்தா போயிருப்பாங்க. ஓது பொருட்களே 70 பேர் மௌத்தாயிட்டாங்கன்னு பாக்குறோம்ல. 70 சஹாபாக்களே 70 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. அப்ப எதிரி படையே எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க கணக்கு இல்லை. அப்ப இந்த 70 பேர் கொல்லப்பட்டால் ஒரு 500 பேர் 1000 பேர் மொத்தமா போன இடத்துல இப்ப நம்ம ஒரு சுற்றுலாவுக்கு போறோம், ஒரு 20 பேர் 30 பேர் போறோம். போற இடத்துல குளிக்கிற இடத்துல ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி செய்திகள் வருது இல்ல. தண்ணியில விழுந்தாரு, இறந்து போயிட்டாரு, ஆளை தூக்க முடியல, ஆளம் தெரியாம மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு திரும்பி வருகிறவர்களுடைய நிலையை வச்சு பாருங்க. எவ்வளவு கனத்த இதயத்தோடு எத்தனை நாட்களுக்கு அவர் தூக்கம் போயிடும். திரும்ப வரும்போது யாருக்காவது சந்தோஷமா வண்டியில் இங்க இருந்து போகும்போது எப்படி பாட்டு போட்டுக்கிட்டு, எப்படி ஆடிக்கிட்டு, டான்ஸ் பண்ணிக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சுற்றுலா போறோங்கிற மனநிலையில சாப்பாடு, உணவு, ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அப்படி ஹாப்பியா போனவங்க ரிட்டர்ன் வரும்போது அதுல ஒரு துளி மிச்சம் இருக்குமா? சாப்பாடு வச்ச சாப்பாடு யாருக்கும் இல்லைங்க. அப்படியே பீதியில் உட்காந்து பயில அவனுடைய நினைப்பாவே இருக்கும். நேற்று நம்ம கூட பேசிட்டு வந்தானே, இப்படி எல்லாம் சொன்னானே, இப்படி எல்லாம் பேசுறான், அங்கதானே உட்கார்ந்துட்டான், இந்த டப்பாவை தானே எடுத்தான், இந்த தண்ணி தானே குடிச்சான், அவன் கூட விளையாண்டான், இப்படி ஒரு கேள்வி பண்ணலாம், இப்படி ஒரு பேசலாம், அன்னைக்கு அதை பண்ணலாம், இன்னைக்கு இதை பண்ணலாம். அவனோடு கடந்து வந்த வாழ்க்கையின் பாதைகள் குறித்த நிகழ்வுகள் அப்படியே மனதுக்குள்ள கனமாக இறங்கி 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 அவன் வீடு வந்து சேர்ந்தது. வீட்டில் வந்து தூங்க முடியாது. மனைவி இடத்துல புலம்புவான், பிள்ளைங்க இடத்துல புலம்புவான். அப்போ உயிருக்கு உயிரா ஃப்ரெண்டு இப்போ போனோம், அநியாயமா அவனுக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது தெரியாம போயிடுச்சு, தெரியாம நானே பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், எல்லாரும் குளிக்கிறோம் நீனும் வந்து குடிடா இழுத்து விட்டுட்டேன், இப்படி அநியாயமா செத்து போயிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு பல நாட்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகும். மிக சாதாரணமாக நடைபெறுகிற ஒரு விபத்து. இது திட்டமிட்டு நடப்பது இல்லை, பிளான் பண்ணி நடக்கிறது இல்லை, எதேச்சையாக நடைபெறுகிற ஒரு விபத்தை கூட நம்மால் பல நாட்களுக்கு அதிலிருந்து மீள முடியாத பெரும் துன்பம் நமக்கு ஏற்படுகிறது என்றால் பிளான் பண்ணி வா அடிப்போம், யாரு பார்த்துவோம், நீனா நானும் பார்த்துருவோம், எத்தனை பேர் போனாலும் பரவாயில்லடா அப்படின்னு வந்து களத்தில் நின்று அதுல பல பேர் இறந்து அங்கேயும் பல பேர் கொல்லப்பட்டு இந்த போர்க்கள பயணம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வருகிற பொழுது எப்படி இருக்கு யோசிங்க. மனநிலை எப்படி இருக்கு, எல்லாரும் எப்படி இருப்பாங்க, இவ்வளவு கவலை துன்பத்தில் இருப்பாங்க. நபிகளாருடைய ஒரு போர்க்கள பயணத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு போகும்போது எப்போதுமே பல நேரங்களில் அவங்களுடைய மனைவிமார்கள் யாரையாவது ஒருத்தரை சீட்டு குலுக்கி போட்டு கூட்டிட்டு போவது வழக்கம். ஆயிஷா நாயகியை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த போர்க்கள பயணத்துல எல்லாம் முடிச்சு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது போய்கிட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் எட்டி நடங்க, கொஞ்சம் வேகமா போங்க, முன்னாடி போங்க. கூட வந்த ஆட்கள் எல்லாம் முன்னாடி போக சொல்லியாச்சு. எல்லாம் முன்னாடி போனதுக்கு பிறகு இங்க பின்னாடி என்ன நடக்குன்னு பார்த்தா புருஷன் மஞ்சாதியும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. வரையா ஓட்ட பண்ணி வச்சுக்குவோமா? அங்க முன்னாடி டீம் போய்கிட்டே இருக்கு, இங்க 2 பேரும் ஓட்ட பண்ணி வைக்கிறாங்க. ஓட்ட பண்ணி வச்சு ஓடி அதுல ரசூலுல்லாஹ் ஜெயிச்சு அப்புறம் ஆயிஷா அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி
அன்னைக்கு நான் ஜெயிச்சேன், இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அன்னைக்கு நான் ஒல்லியா இருந்த ஜெயிச்சேன், இன்னைக்கு நான் எனக்கு கொஞ்சம் செலவு போட்டு அதனால ஓட முடியல. அப்படி எல்லாம் காரணங்கள் விவாதிச்சு சரி பந்தயம்லாம் முடிஞ்சிருச்சு, வா எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம போவோம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. நல்ல யோசிச்சு பாருங்க, நபிகளார் பொறுப்பற்ற மனிதர்கள். சில நேரத்தில் இப்படி கூட சில பேருக்கு தோணும்ல, இவ்வளவு சிக்கல் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம மனுஷன் கொஞ்சமே கவலை இருக்கா பாரு, கொஞ்சம் பேர் பொறுப்பு இருக்கா பாரு. ரசூலுல்லாஹ் அப்படி பொறுப்பு இல்ல, அப்படி இல்ல. ரசூலுல்லாஹை போல பொறுப்புகளை பேணுகிறவர்கள், பொறுப்புகளை உணர்ந்தவர்கள், பொறுப்போடு செயல்படக்கூடிய உலகத்தில் எவருமே இல்லை. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தன் மனைவியோடு விளையாடி தன் நேரத்தை கழித்துக் கொள்ள முடிகிறது என்றால் எப்படி இது சாத்தியமானது? எப்படி சாத்தியமா? வேற ஒண்ணுமே இல்லை, மனசுதான் பிரச்சனை. சுத்தி சூளைய 1000 இருந்தாலும் சரி, எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சரி, மனசு தெளிவா இருக்கும். சொல்லுவாங்க அதை பற்றி பார்வை தெளிவா இருக்கும். ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், ஏன் கொல்லப்பட்டோம், யாரால் கொல்லப்பட்டோம், கொல்லப்பட்டவருடைய ரிசல்ட் என்ன, அதனால் கிடைக்கிற விளைவுகள் என்ன, அதுக்கு அவருக்கு கிடைக்கிற லாபம் என்ன, எனக்கு கிடைக்கிற லாபம் என்ன, இதையெல்லாம் பற்றி மனசுக்குள்ள ஒரு தெளிந்த பிம்பம் இருக்கிற காரணத்தினால உள்ளம் அவர்களுக்கு எந்த சிக்கலையும் தரவே இல்லை. புறச்சூழல் 1000 சிக்கல் இருந்தாலும் அகச்சூழல் மகிழ்ச்சியாக, இன்பமாக, சந்தோஷமாக. நம்முடைய வாழ்க்கையில் அது மாதிரி நெருக்கடிகள் வரும். காசு இல்லையே பிரச்சனை. பெண்ணா காசு இல்லாம தான் போகும். எவ்வளவு பெரிய அம்பானியா இருந்தாலும் அதாரியா இருந்தாலும் அவனும் திடீர்னு கடன் வாங்கி வட்டி கட்ட முடியல, பேங்க்ல படிக்கத்தானே செய்யறோம், அது நடக்கத்தான் செய்யும். அப்படின்னு புரிந்து கொள்கிற பொழுது நம்முடைய உள்ளம் கவலையால், துன்பத்தினால் உழந்து விடாது. ஐயோ பணம் இல்லையே என்ன பண்றது இல்லையே, என்ன பண்ண 1ஆம் தேதி வந்துருச்சே, வாடகை கொடுக்கணும், வீட்டுக்காரர் வந்துருவாரு, அப்படியே அடிக்காது. ஓகே 1ஆம் தேதி வரப்பா, பணம் இல்லை, வரும், ஏதாவது ஒரு ரூட் இருக்கும். இது இல்லாட்டி ஒரு வாசல் எடுத்தா இன்னொரு வாசல். அதுக்காக நம்ம செத்துலாம் போயிட மாட்டான். இல்லாம ஒண்ணும் இல்லாம அல்ல அப்படியே வாசலை பூரா அடைச்சிட மாட்டான். படைச்ச ரப்புல் ஆலமீன் படைச்சவனுக்கு அவனுக்கு எப்ப ரிஸ்க் அளிக்கணும், எப்படி ரிஸ்க் அளிக்கணும் தெரியும். அவன் ரிஸ்க் அளிப்பான். அவன் மேல நம்பிக்கை தெளிவா இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. உள்ளம் கிளியர் ஆயிடுச்சா, சிக்கலுக்கு வேற உள்ளத்துக்குள்ள வேலையே வெளியே 1000 பேர் புலம்பலாம், ஹாப்பியா இருப்போம். இன்பமும் துன்பமும் உள்ளம்தான். இன்பமும் துன்பமும் புறத்தில் இல்லை, கஷ்டமும் நஷ்டமும் புறத்தில் இல்லை, அகத்தில் தான். ஒரு காரியத்தை ஒரு மனசு விரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா எவ்வளவு சிரமமா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே செய்வோம். ஒரு காரியத்தை மனசு வெறுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எவ்வளவு லேசா இருந்தாலும் அதை செய்யவே முடியாது. உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம். குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அதை இதை தூக்கன்னு சொல்லிவிட்டு நாள் கணக்கில் என்னத்தலாமோ தின்னு உடம்பு பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு இருப்பான். வீட்டுல அம்மா ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா, காலையில 8 மணிக்கு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா அப்படின்னு, தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொன்னோன்னா அதுக்கு இவன் பண்ற பேசுற பேச்சு முடங்குற உனக்கு வேற வேலையே இல்லை. நேற்று சாயங்காலம் போகும்போது சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்ப போய் நான் எப்படி வாங்கிட்டு, எனக்கு அப்படி வேலை இருக்கு, இப்படி வேலை இருக்கு. தேங்காய் அவ்வளவு பெரிய பலுவான ஒரு காரியமா? ஏப்பா 20 வயசு பையில போய் தேங்காய் தூக்குனா அவன் எப்படி தூக்குவான் அப்படி கேட்கிற அளவுக்கு தேங்காய் ஒரு 2 டன் ஆகுது. அதுனா 1/2 கிலோ இருக்குமா, ஒரு 1/4 கிலோ இருக்குமா? இங்க இருந்து எட்டி நடந்தோம்னா ஒரு 1 தூரத்துல மளிகை கடை இருக்குது, அங்க போய் ஒரு தேங்காய் வாங்கி கொண்டு கொடுக்கறது இவனுக்கு ஒரு பெரும் சுமையா இருக்கு. கடைசியில் அண்ணம்மாவை பரவாயில்லைக்கு போட்டுக்கிட்டு இவனை என்ன சொன்னா வேலை எப்படியோ சோம்பேறி போய் இவனை வச்சு நீ என்னதான் சொல்லுவான். ஆம்பளை பிள்ளைன்னு இருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா கூட பிரச்சனை இல்லை இப்படின்னு அந்த அம்மா புலம்பிக்கிட்டு போய் வாங்கி வந்து அவங்களே தேங்காய் வாங்கி அவங்களே சட்னி அரைச்சி அவங்களே இவனுக்கு தீவிரத்தை கொடுப்பாங்க. இந்த ஒரு சின்ன வேலையை ஒரு தேங்காய் வரணும்னு சொன்னாலும் சிரமம் இல்லை, மனசு பாரம்னு வேண்டாம்னு சொல்லிட்டா உலகம் இதை செய்ய முடியாதுமா. நல்ல வேலை எதுக்கு விடுற முடியாது, 1 லட்சம் சம்பளம் கிடைக்குமா முடியும், எனக்கு பிடிக்கல. இதை விட்டு என்ன பண்ண போற, சோத்துக்கு லாட்டி அடிக்கணும், பாத்துக்க பிச்சை எடுக்கிறதே ஆயிரும். வேற எவனும் இவ்வளவு சம்பளம் கொடுக்க மாட்டான்.
1,00,000 ரூபா கொடுப்பான். இதை திறமைக்கு நீ வெளியில போனா 20,000 கொடுப்பான், 25,000 கொடுப்பான். அதை வச்சு என்ன செய்வ? பரவாயில்ல, என்னமோ செஞ்சுட்டு போறோம் போ, வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிற்பான். அது பிடிக்கல, இது பிடிச்சிருக்க, அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப எல்லாமே மனசுதான். இப்ப அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல உனக்கு என்ன வந்திருக்கு அந்த வசனத்தை இப்ப நீங்க படிச்சு பாருங்க. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களின் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் வந்திருக்கிறது. வஹுதன், நேர்வழி வந்திருக்கிறது. வரஹ்மத்துல் லில் மூமினீன், மூமின்களுக்கு அருள் வந்திருக்கிறது. அவ உள்ளத்து பிரச்சனைக்கு தீர்வு வந்துனா அதான் இன்னொரு விடுபடுறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், பிஃபல்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ்வின் அருளாலும் அல்லாஹ்வின் அன்பாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் சேர்த்திருப்பவற்றை எல்லாம் விட இதுவே சிறந்தது. அல்லாஹ்வுடைய அருளிலும் அல்லாஹ்வுடைய அன்பிலும் மகிழ்ச்சி யாரு? அது தரும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி தானே வேணும். உன்னுடைய எந்த ரிசல்ட், உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய தேடல், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை, உன்னுடைய சம்பாத்தியம், எல்லாத்தோட லாஸ்ட் எண்ட் ரிசல்ட் என்ன? ஹாப்பியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் சொல்லிட்டான், சந்தோஷமா இரு. அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய கருணையால், அல்லாஹ்வுடைய வேதத்தால், அல்லாஹ்வுடைய வார்த்தையால். கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேகரித்திருப்பதை விட இதுவே சிறந்தது. நீ எதெல்லாம் சிறந்தது மகிழ்ச்சிக்கு நீ சேர்த்து வச்சிருக்கியோ அதுவெல்லாம் மகிழ்ச்சி தர 1008 பஞ்சாயத்து. அதுல மகிழ்ச்சின்னு சேர்ப்ப, அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் வந்து நிற்பான். ஏன்டா இதை சேர்த்தோம், இதுக்கு சேர்க்காமல் இருக்கலாம் போல. லஞ்சம் ஊழல் வாங்கி வச்சிருப்பான், கடைசியில் தூக்கி 7 மாசம் உள்ள வைப்பான். எதுக்குடா இந்த காசு, இது இல்லாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு பண்ணலப்பான். அதான் கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேகரித்திருப்பதை விட இது சிறந்ததுப்பா. மகிழ்ச்சிக்கு தான் சேர்த்த. நெசமா மகிழ்ச்சியில ரொம்ப சிறந்த மகிழ்ச்சி எதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய வேதத்தின் வழியாக உனக்கு கிடைக்கப்பெறுகிற மகிழ்ச்சி. இன்னொரு இடத்துல இன்னும் அழகா ரொம்ப தெளிவா சொல்றான், அல்லதீன ஆமனு வ தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரால், திக்ருனா குர்ஆனுக்கு திக்ருன்னு ஒரு பேர் உண்டு. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு திக்ர் குர்ஆன் என்று பேர் இருக்கு, கிதாப்னு பேர் இருக்கு, ஃபுர்கான் பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் இருக்குன்னா திக்ர். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வ தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், மூமின்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரிலே நிம்மதி அடைகின்றன. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் நிம்மதி பெறுகின்றன. ஒரே விஷயத்தை தான், ஒரே நேரத்தில் முதலையும் சொல்லுவான், திரும்ப டிக்ளரேஷன். ஃபர்ஸ்ட் சொல்றது மூமின்களுடைய பண்பு, ரெண்டாவது சொல்றது அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் உலகத்தில் சில நீதிகளை உண்டாக்கி வச்சிருக்கான், அந்த நீதி மாறவே மாறாது. அந்த நீதிகளை சொல்லும் போது அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை அமைப்பே வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி இங்க எப்படி பண்றான், மூமின்களுடைய உள்ளம் திக்ரால் அமைதி பெறும்னு சொல்லிட்டு அடுத்து அலா அறிந்து கொள்ளுங்கள் பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், டிக்ளரேஷன், அறிவிப்பு, பிரகடனம். உள்ளங்கள் அல்லாஹ்வின் திக்ரிலே அமைதி அடைகின்றன. அல்லாஹ்வுடைய திக்ரில தான் நிஜமான அமைதி கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. போ நீ அமைதி 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 என்னத்தை தேடி உலகத்தில் லட்சம் கொண்டு வா, எதுலையும் நிம்மதி இல்லை. அல்லாஹ்வுடைய திக்ர் தர்ற நிம்மதிய அமைதிய உலகத்தில் எவனும் ஃபீல் பண்ண முடியாது. வெளிப்படை நீ அடுத்தவரை பார்த்து நீ நினைச்சுக்குவ, அவெல்லாம் சந்தோஷமா இருக்கான், அவெல்லாம் சூப்பரா இருக்கான், அவன் 2 பேரையும் உட்கார வச்சு உன் பிரச்சனை அவனுக்கும் அவன் பிரச்சனை உனக்கும் மாத்திக்குமா அப்படின்னு கேட்டா அப்பதான் அந்த ஏப்பா இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கா, எல்லாம் நல்லாவும் பாருங்கன்றோம். இப்பவுமே அப்படி சொன்னோம். நம்மளை பத்தி நமக்கு நம்ம சமூகத்தில் சில பேரை பத்தி ஒரு பார்வை இருக்குமா, அவருக்கு என்னப்பா நல்ல தொழில் செல் ஆயிட்டு, நல்ல வருமானம், நல்ல குடும்பம், 2 பிள்ளைகளும் தங்கமா இருக்கானுவா, பிள்ளைகளை படிக்க வச்சுட்டாரு, பொம்பளை பிள்ளை ரெடி கொடுத்துறாரு, ஹாப்பியா இருக்காரு. வா உட்கார், உனக்கு அந்த நிறைய பிரச்சனை இருக்கு, அவருக்கு பிரச்சனை இல்லைல்ல, வா அவர் பஞ்சாயத்து பூரா ஓன்ட்ட, ஓம் பஞ்சாயத்து பூரா அவர்கிட்ட மாத்தி கொடுப்போமான்னு பஞ்சாயத்து தூக்கி போட்டு கொட்டுறான்னு சொன்னா உலக சிக்கல் இருக்குங்களா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்றாங்க, இந்த திருக்குர்ஆன் இதன் வழியாக உங்களுக்கு கிடைக்கிற மிக பெரும் அருளில் ஒரு அருள் என்னன்னு கேட்டா அல்லாஹ் சக்கீனத்தை தருகிறான். சக்கீனத்துங்கிற ஒரு சொல். வமஜ்தமக கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டில், நபிகளார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் ஒரு கூட்டத்தார் கூடி அமர்ந்து யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை வாசித்து படித்து, வயத்ததாரசுனஹு பைனஹும், அதை தங்களுக்கு இடையிலே படித்து கொடுத்து கொண்டு,
ஒரு 5 பேர் 10 பேர் 2 பேர் 3 பேர் யாரோ அப்படியே ஒரு டீமா உட்கார்ந்து குர்ஆனை எடுத்து குர்ஆனை வாசிச்சு அந்த அதுவும் எங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆனை எடுத்து குர்ஆனை படிச்சதை விளங்கி அவருக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி அவருக்கு இருந்து ஒரு விளக்கத்தை கேட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா அவர்கள் மீது அல்லாஹ்வின் ஸகீனத் இறங்குகிறது வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா அல்லாஹ்வின் அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் வ ஸக்கரல்லாஹ ஃபீமன் இன்தஹு அல்லாஹ் தன்னோடு இருக்கிற வானவர்களிடத்திலே இவர்களை குறித்து பேச ஆரம்பித்து விடுகிறான். இதுல முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குர்ஆனை எடுத்து வாசிச்சு டிஸ்கஸ் பண்ணி கத்து கொடுக்கிற வேலையை பார்த்தா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா ஸகீனத்தை அல்லாஹ் அங்கே இறக்குகிறான். அது என்ன ஸகீனத்? ஸகீனத்துக்கு ஒரு நீண்ட நெடிய மிக விரிந்த பொருளை கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா நம்ம மனித வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி எல்லாம் சிறப்பா இருக்கணும், எப்படி எல்லாம் உயர்வா இருக்கணும், ஒரு பிரச்சனை நேரத்தில் எப்படி டீல் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி கத்துக்கணும், எப்படி ஒரு பெரிய அறிவாளியா நடந்துக்கணும் அப்படின்னு விரும்புறோமோ எல்லா விருப்பங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அம்சத்துக்கு பேரு ஸகீனத். ஒரு பிரச்சனையான நேரமா இருக்கு, ஆனா நான் பதட்டப்படாம டீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லாத போது அப்படி நினைப்பேன். ஆனா பிரச்சனைக்குள்ள பார்த்த பிறகு ஐயோ என்ன சரி தெரியல வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அவங்கள்ட்ட என்ன பண்றது முடிப்போம்ல. அந்த சிக்கல் வந்தா நான் அப்படி ஸ்டடியா நிக்கணும், நான் பாயிண்ட் எடுத்து பேசணும். சார் நீங்க சொல்றதெல்லாம் சட்டத்தை படிச்சிருவாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரருக்கு பாடம் எடுத்து இப்படி நான் நினைக்கிறேன். ஆனா அப்படி பேசுவோம், அப்படி நடக்குமா? வந்தவங்க கடை கை காலம் ஆரம்பிச்சிடும். ஓ இல்லையா அப்படின்னு அவர் வேற போலீஸ்காரர் அவருடைய ஸ்டைல வேற அது இன்னும் கொஞ்சம் பிபி ஏத்தி விட்டுரும். என்ன பண்றதுன்னு தெரியாது. சார் தெரியாம பண்ணு சார், மன்னிச்சுங்க சார், இன்னும் பண்ண மாட்டேன் சார், இப்படி எல்லாம் 1008 வருஷத்துக்கு தப்பிச்ச ஒரு வேலையை பார்ப்போம். ஆனா அந்த நேரத்துல ஸ்டடி அடிக்க நீ விரும்புறிய உனக்கு ஸகீனத் வந்துருச்சுன்னா ஸ்டடியா இருப்பேன் அல்லாஹ் சொல்லலாம். இந்த மாதிரி சிக்கலான தருணங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் போனாங்க, சவுர் குகையில உட்கார்ந்தாங்க, எதிரிகள் வந்தாங்க, கிட்ட வந்துட்டாங்க, காலை பார்க்கறாங்க, அபூபக்கர் சித்திக் பயப்படுறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே பக்கத்துல வந்துட்டாங்களே, குனிஞ்சு பார்த்தா பாத்துருவாங்களே, என்ன பண்றது அப்படின்னு பதட்டத்துல பேசுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் வார்த்தை என்ன? ரசூலுல்லாஹ் தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பக்கத்துல அபூபக்கர் அப்படி இல்லையே, அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ள படபடப்பு வந்துருச்சு இல்ல, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. தூரு வந்துட்டாங்களே, குனிஞ்சு பார்த்தா மாட்டிக்குவோம், பதட்ட சூழல் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, அவ்வளவுதான் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற அச்சம் வந்துருச்சே. இப்ப அல்லாஹ் சொல்றான் ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரவுஹா. அல்லாஹ் அந்த நேரத்திலே அவர் மீது தன் ஸகீனத்தை இறக்கினான். யார் மீது? அபூபக்கர் மீது. ரசூலுல்லாஹ்க்கு தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி ஸகீனத்துல தான் இருக்கிறாங்க. அபூபக்கருக்கு தான் ஸகீனத் தேவை. ஃபஅன்ஸலல்லாஹு அலைஹி ஸகீனத்தஹு தன் ஸகீனத்தை அவருக்கு கொடுத்தான். வஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரவுஹா நீங்கள் காணாத படையை கொண்டு உதவினான். அந்த ஸகீனத்தை ஒரு படை ரெண்டு சேர்ந்து ஒரு பெரிய உதவியை செஞ்சு கொடுத்துருச்சு. அப்ப அந்த ஸகீனத் வந்தவொடனே சாப்பிட்டேன். ஓ அல்லாஹ் வந்துட்டானா, அல்லாஹ் கூட இருக்கானா, பிரச்சனை இல்லை அப்படின்னு இயல்பா வந்தா வரட்டுமே. சரி குனிஞ்சு பார்த்தா என்ன சிக்கலுக்கு வேலையே இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஸகீனத்துடைய இன்னும் பல இடங்களில் பல மாதிரி சொல்றான். ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம். முஃமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஸகீனத்தை கொடுத்தான், அவன்தான் கொடுத்தான். லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம் அவர்களிடம் இருக்கிற ஈமான் இன்னும் அதிகப்படியான ஈமானாக, ஈமானோடு ஈமான் அதிகரிப்பதற்காக ஸகீனத்தை கொடுத்தான். லேசா ஒரு நல்ல விஷயம் துளிர்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய ஸகீனத் வந்துருச்சுன்னா அந்த நன்மை அப்படியே டெவலப் ஆகும். லேசா ஒரு திறமை இருக்கா, திறமை டெவலப் ஆகும். லேசா ஒரு வாய்மை இருக்கா, அந்த வாய்மை டெவலப் ஆகும். லேசா ஒரு ஒழுக்கம் இருக்கா, ஒழுக்கம் டெவலப் ஆகும். எப்போ ஸகீனத் உள்ள வரும்போது உள்ள இருக்கிற நற்பண்புகள் எல்லாம் பிறகு பாடம் கற்பிச்சு கொடுக்குறான் அல்லாஹ். ஆஹா என்னடா இது, ஏன் இந்த அடி? மமதிக்கு அல்லாஹ் கொடுத்த அடி. நம்ம ஆள் பலம் இருக்குது, ஜெயிச்சிடலாம் நினைச்சாமல அல்ல பாடத்தை போர்க்களத்திலே கொடுத்துறான். போர்க்களத்திலே கொடுத்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே அவங்களுக்கு உதவி செய்யும் நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான் சும்ம அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன் வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா.
பிறகு அல்லாஹ் அடியெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு சும்மா அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலி, தன் தூதரின் மீதும் இந்த மூமின்களின் மீதும் அல்லாஹ் தன் சகீனத்தை இறக்கினான். வெற்றி கிடைச்சிருச்சு. சகீனத் வந்த உடனே அது வரைக்கும் அப்படியே ஆட்டம் போட்டு தளர்ந்து கிடந்த கூட்டம் எதிர்த்து அடிச்சு நின்று எதிரிகளை துவம்சம் பண்ணி ஹுனைனை ஜெயிச்சிட்டாங்க. அப்ப இந்த சகீனத்துடைய பொருள்கள் எல்லாம் இப்போ ரசூலுல்லாஹி அந்த ஹதீஸுக்கு வாங்க, நபிகளார் சொல்றாங்களே, பள்ளிவாசல்ல கூடி உட்கார்ந்து குர்ஆனை எடுத்து ஒருத்தர் வாசிச்சு இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு பாடம் கற்பித்துக் கொண்டால் இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, அவர்கள் மீது சகீனத்து, அல்லாஹ்வுடைய சகீனத் அருள்கிறது, இறக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்களே, அந்த சகீனத்து கிடைச்சா வேற என்ன வேணும்? வாழ்வே கிடைச்ச மாதிரி, மகிழ்ச்சி கிடைச்ச மாதிரி, சந்தோஷம் கிடைச்ச மாதிரி, உலகமே கிடைச்ச மாதிரி, நீங்க என்னெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்லா இருக்கிறதே கிடைச்சிடும், முடிஞ்சு. எந்த துன்பமும் இல்லாம நல்லா இருக்கிறது. சொத்து கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, சொத்து கிடைக்கும் ஆனா நல்லா இருக்க மாட்டீங்க, அதுல சிக்கலை சேர்த்து சம்பாதிப்பீங்க. நல்லா இருத்தலுக்காக சொத்தை தேடினீங்க, ஆனா இங்க சொத்தே இல்லாம நல்லா இருக்கிற திருப்தி உங்களுக்குள்ள வரும். பதவியே இல்லாம திருப்தி உங்களுக்குள்ள, திருப்தி தானே மேட்ரு, மன திருப்தி தானே மேட்ரு, கடைசி எந்த ரிசல்ட் அதானே. ஆகையினால துன்பங்களில் இருந்து விடுபட்டு இன்பமயமான வாழ்வு வாழ விரும்புகிறவர்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும். பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு இஸ்லாம் காட்டுகிற மற்றும் ஒரு வழி, அல்லாஹ்வின் வேதத்தோடு நெருங்குங்கள். நெருங்குவதெல்லாம் என்றால் என்ன, அது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அதுல ஒரு பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப மற்ற கேட்ட சொல்லுவோம், நெருங்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனா அதே எவ்வளவு பெரிய ஓட்ட வச்சிருக்கிறோம் என்பது அதற்குள்ளே போகிறவர்களுக்கு தெரியும். அது குறித்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்